ஒரு நாள் அரசன் வேட்டைக்கு சென்று பயணத்தின் வழியில் ஒரு நெசவாளியின் வீட்டில் தங்கினான். அங்கு அவர் தன் பயணத்தை பற்றி யாரும் அறியாத விதமாக தங்கியிருக்கிறான் என்பது அந்த நெசவாளிக்கு தெரியாது. அவர் ஒரு சாதாரண வேட்டைக்காரரைத்தான் எண்ணுகிறான். அரசர் காலையில் எழுந்தபோது நெசவாளி நூல் உதிர்த்து கொண்டிருந்தான். அதில் ஒரு கயிறு அவனது இடது கையில் இருந்தது. அரசன் நெசவாளியிடம் அந்த கயிற்றின் காரணம் என்ன என்று கேட்டான். அந்த கயிறு குழந்தையை ஆட்டுவதற்கானது என்று பதிலளித்தான் நெசவாளி. குழந்தை அழுதால் இதை இழுப்பேன் என்றான். அரசன் அவனது மகிழ்ச்சியுடன் கேட்டான், வலியர் எதற்காக என்றான். அந்த நெசவாளி வீட்டின் வெளியே ஒரு குச்சியை காட்டி, என் மனைவி தானியங்களை வெயிலில் காய போட்டிருக்கிறாள். இந்த குச்சியின் மறுமுனையில் கருப்பு கொடியை கட்டியிருக்கிறேன். இது அசைந்தால் பறவைகள் அருகில் வராது என்றான். அரசன் அடுத்த கேள்வியுடன், இந்த மணியை எதுக்காக கட்டியிருக்கிறாய் என்றான். வீட்டில் ஒரு எலி இருக்கிறது. அதன் தொல்லையை சமாளிக்க இந்த மணியை ஒலித்தால் போதும் ஓடிவிடும் என்றான் நெசவாளி. அவனது வீட்டின் ஜன்னலுக்கு வெளியே 4-5 சிறார்களின் முகங்கள் தெரிந்தன. அரசன் அந்த சிறார்களை பார்த்து, அவர்கள் என்ன செய்கிறார்கள் என கேட்டான். நூற்பு வேலை செய்து கொண்டிருக்கும் போது வாய் சும்மாதான் இருக்கிறது. எனவே எனக்கு தெரிந்த பாடங்களை நடத்துகிறேன். அவர்கள் வெளியே இருந்து கேட்டுக்கொள்வார்கள் என்றான் நெசவாளி. அரசன் அடுத்த கேள்வியுடன், அவர்கள் உள்ளே வரலாம் தானே என்றான். நான் நடத்தும் பாடங்களை கேட்கும்போது அவர்கள் காதுதான் பயிற்சிக்கு வருகிறார்கள். ஆகவே அவர்களை மண்ணை குழைத்து தரும்படி செய்திருக்கிறேன் என்றான் நெசவாளி. அவர் ஒரே நேரத்தில் இவ்வளவு விஷயங்களை செய்தால் எவ்வாறு என்று அரசனை வியப்பில் தவிக்க வைத்தது. இதில் தடுமாற்றமில்லை. என் மனைவி கிரேக்கத்து பெண். ஒவ்வொரு நாளும் 10 கிரேக்க சொற்களை எழுதி வைத்து போகிறாள். வேலை செய்து கொண்டே அதையும் கற்று வருகிறேன் என்றான். இது சோம்பேறித்தனத்துக்கு மறு எதிர்ப்பு. நெசவாளி உண்மையில் உழைப்பின் காரணமாக வாழ்க்கையில் நிறைவான சக்தியை அடைவதை உணர்த்துகிறது. அவரின் உழைப்பும் குறும்பு மூட்டமும் புது புது கற்றலும் வாழ்வில் குடியிருப்பை கவனிக்கவும் முடியும் என்பதற்கான சாட்சி. ஒரு காலத்தில் அந்த இன்ஜினியரின் வாழ்க்கை சிக்கலானது. அந்த வெளியில் வேலை கிடைக்காததால் அவர் ஒரு புதுமையான யுக்தியுடன் கிளினிக்கில் மருத்துவராக மாறுவது கொண்டு வந்தார். வசதியான இடத்தில் தனது முதற்கணக்கில் அத்தனை வணிக திறன் வைத்தார். குறைவாக 500 ரூபாயில் எந்த ஒரு வியாதி இருந்தாலும் குணமாக்குவதாக சைகை காட்டி ஒரு போர்டு எழுதியும் இருந்தார். ஆனால் அந்த டாக்டரின் பிரியங்காரத்துக்கு, உங்கள் வியாதி குணமாகவில்லை என்றால் 1000 ரூபாயை திருப்பி தருவேன் என்ற வாக்குறுதி என்றுமே ஒரு மாதிரியான வசூலை ஏற்படுத்தியது. ஒரு நாள் வேலையில்லாத ஒரு மருத்துவர் அந்த கிளினிக்கில் நுழைந்தான். இடத்தில் இருந்த இவருக்கே அவருடைய வியாதி காட்டவில்லை. ஆனால் 1000 ரூபாயை நடத்தி அந்த இன்ஜினியரிடம் பிரதிபலிக்க சென்றான். டாக்டர், என் நாக்கில் சுவை உணர்வு ஏற்பட்டது என்றான். நர்ஸ், யுவத்திமுறிக்கான பாட்டிலில் 3 சொட்டுகள் விடுங்கள் என்றான் அந்த இன்ஜினியர். பிறகு அந்த மருத்துவர் அலறினான். ஐயோ, இது பெட்ரோல் என்றார். ஆனாலும் இன்ஜினியர் வெரி குட், இப்போது உங்க செம்மை நல்லது என்றான் மற்றும் 500 ரூபாயை எடுத்தார். அந்த மருத்துவர் கிளினிக்கிற்கு மறு வருகை கொடுத்து மீண்டும் முயற்சி செய்ய நினைத்தார். எனக்கு மறதி அதிகமாகிவிட்டது, குணப்படுத்துங்கள் என்றான். அப்போது இன்ஜினியர் டாக்டர் மீண்டும் 21ஆம் பாட்டிலிருந்து 3 சொட்டுகள் விடுங்கள் என்றான். அந்த மருத்துவர் மீண்டும் அதே விஷயத்தை சுட்டிக்காட்டி, ஐயோ டாக்டர், இது பெட்ரோல் என்றான். ஆனால் இன்ஜினியர் வெரி குட், உங்கள் நினைவு சக்தி நல்லது என்றான் மற்றும் 500 ரூபாய் அவராலே வாங்கினார். இவ்வாறு பிழைந்து போன மருத்துவர் சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் அந்த கிளினிக்கிற்கு வரும்போது தனது கஷ்டங்களை மற்றும் அச்சங்களை சொல்லியதால் இன்ஜினியர் டாக்டர், இதற்கு எனக்கு மருந்து இல்லை என்றார். 1000 ரூபாய் என்றென்றும் அந்த நோட்டை நீட்டித்தார். கடைசி முறை அது 500 ரூபாயே என்பதற்கு அந்த மருத்துவர் பதறினான். ஆனால் இன்ஜினியர் வெரி குட், உங்க பார்வை நல்லாகிவிட்டது என்றார் மற்றும் மீண்டும் 500 ரூபாயை எடுத்தார். இந்த வரலாறில் ஒரு உண்மை கோல்டன் பதிவு உள்ளது. சிலர் உருவம் அனைத்தும் போதுமான உண்மைகள் அல்ல. போதுமான கல்வி வைப்பது ஒரு விஷயம்தான். அலட்சியமாக இருக்கும் புரியாதது மட்டும் ஒரு கதை. இங்கே படிப்பது மற்றும் கிட்டு பார்த்து வாழ்க்கையை யாருடையவருக்கும் சிரிக்க வைக்கின்றது. முட்டை வேட்டையை வென்ற மக்களின் நம்பிக்கையில் சிறிது அளவு சேமிப்பால் பெரும் செல்வம் உருவாகும் என்பதை நாம் உறுதியாக கூறலாம். சின்ன சிறு செலவுகளை தவிர்ப்பது மற்றும் திட்டமிட்ட உட்காருதல் போதுமான பணத்தை சேமிக்க உதவுகிறது. நாள்தோறும் ரூ. 50 சேமித்தால் வருடம் முடிவில் ரூ. முதல் பரிமாணத்தில் உங்கள் செலவு பழக்கங்கள் பற்றிய தெளிவுடன் இருந்தால் நீங்கள் எளிதில் சேமிக்கலாம். உங்கள் உட்காரல் செலவுகள் என்ன என்பதை கணக்கெடுத்து தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது மிகவும் முக்கியம். இதற்காக கையில் சொந்தமாகவே செலவு செய்யுங்கள். கிரெடிட் கார்டுகளை எல்லாம் கட்டுப்பாட்டில் வையுங்கள். இதால் தவறுகள் மற்றும் அசௌகரியங்களை தவிர்க்கலாம். தனித்தனியாக கலவைகளை வாங்குவதற்கு பதிலாக திட்டமிட்டு வாங்குதல் பட்ஜெட்டிற்கு தொலைவில் செல்லாமல் தினசரி செலவுகளை நிதானமாக கணக்கெடுக்கும் வாய்ப்பை அளிக்கிறது. இங்கே குடிக்கப் போகும் தண்ணீர்
தண்ணீரில் உங்கள் வழியில் பணத்தை சேமிப்பது நீங்கள் மொத்த செலவின் அளவை குறைக்க உதவியாகும். அதற்கு மேலாக தினசரி ஆய்வு செய்து கருத்தாக்கம் செய்வதை உதவியாக்குங்கள். 5 நிமிஷங்கள் உங்கள் செலவுகளை மதிப்பீடு செய்வதில் இருக்கும் உதவியாக இருக்கலாம். இவற்றெல்லாம் செய்யணும் என்றால் தொடங்குங்கள். அதை வெற்றியுடன் அடைய 12 மாதத்தில் சம்பாதிக்க முடியாது என்பதற்காக இல்லை. உங்கள் வரலாற்றை மாற்ற ஒரு நிமிடம் தண்ணீரில் பாதுகாத்து அதனை முன்னேற்றியவாறு அழகு செய்யுங்கள். அடிப்படையில் மாணவர்கள் மட்டுமல்ல, எல்லாரும் அந்த 10 கோடிகள் மற்றும் லட்சங்களை ஏற்படுத்துவார்கள். உண்மையிலேயே உங்களுக்கு மற்றும் பிறருக்கும் இங்கு உங்கள் வெற்றியால் புகழ்வதற்கான வாய்ப்பு உண்டு. நாட்கணக்கில் அந்த 4 சுவர்களும் அதை சூழ்ந்த மிழிகளும் அவளின் கண்களுக்கு துன்பத்தை உணர்த்தின. மழல் மாறாத மூச்சில், அசதியின் தீவினையென கடந்து செல்லாத நிமிடங்களில் அவளது கண்கள் மேலும் மூடியிருந்தன. மனதில் விஷமங்கள் நிற்க, இங்கு அவர்களால் வழங்கப்படும் வெற்றி உணவுகள் மட்டும் அவளுக்கு உயிரோடு இருக்கவில்லை. இவையெல்லாம் ஒரு கணவனின் செல்வாக்கின் அடையாளம். அவளின் உள்ளத்தில் ஒரு தடுமாறல் மட்டும் உருண்டு கொண்டிருந்தது. இறந்து போகும் நம்பிக்கையே தனித்துவத்தால் அவளை காதலிக்காமல் மனதிற்குள் மரியாதையை ஏற்படுத்தவில்லை. அடுக்குமடி சோசையில் போகும்போது, அதற்கேற்ப ஏற்பாட்டிலும் அவளை ஆபத்து என்னும் சொற்றொடரில் நடிக்கும்போது அன்று வாயருக்குள் வந்து மரத்துச் சொடுக்கின. வினோதங்களை மறுபடியும் எழுப்பி கீற்றினை நெகிழ்த்து அஞ்சலியாய் கொள்கின்ற நாயகி. கண் மூடினாலும் அரக்கனின் பெருமை அவளின் உணர்வுகளை வாசல் படிக்க ஒரு நிமிடத்தில் போதுமானால், ஏற்கனவே திருக்குப்பம் போன்ற ஒரு எதியாக்கை நேரம் கண்களுக்கு எழுதப்பட்ட நிலையில். ஆனால் அவளின் செய்கை என்பதால் ஆராய்வின் வெட்மையான உடல் துடிப்பிலே அவளுடனான உள்ள அந்நிய தொழில்நுட்பம் கடால் உள்வாங்கியது. இங்கு கொண்டுவரப்பட்டு ஒரு முழு உலகின் போலியான ஆள் முன் நின்று ஆசை கொண்ட மனம் குறுக்கடி நட்கொடுக்கும் ஒற்றுமை ஆதாரமாயான அனுபவங்களின் பெயர் கொண்டிருந்தது. அந்த நிசிதமில்லா பகுதியே அவளை ஆட்கொண்டு பிழையான புல்களால் அடியினம் தவறி வந்தவளாக அழிக்கப்பட்ட அழுத்தங்கள் காதலும் பொருட்படுத்தாமல் அவளை பூக்களை போட்டு வாடிக்கையாளர் மீது கவனித்தான். அவனுக்கு என்ன பாவம் செய்தாயே என்று பொறுத்தீர்கள் என்றுதான் அவன் தனித்தோற்றத்தை வரைபடத்திற்கு நிமிடங்களை தயாரித்தான். நம்மை ஒரேண்டில் கலந்துள்ள விஷயங்கள் 2 உயிர்கள் வழங்கிய ஆழத்தின் சாபத்திற்கு பளிங்கு சேர்க்கப்பட்டின. 4வது சுவர்களுக்குள் ட்ராப்ட் அடுக்கப்பட்டிருந்தாள். அவளின் கண்கள் கண்ணீரால் நிறைந்திருந்தாலும் அவள் அசதியில் தூங்கிவிட்டார். அவளின் மனதில் ஒரு கேள்விதான். அவளை இங்கிருந்து விடுவிக்க யாரும் வருவாரா? வெளியே இருக்கும் உலகம் தனது அப்பாவிற்குள் மேலோங்கும் எந்த தேடலுடனும் அருகில் இல்லாதது போலவே உணரப்படுகிறது. இந்த அறையில் உள்ள புது புது உணவுகளும் தினமும் கிடைக்கும் ஆடைகளும் அவளை திருப்தி அளிக்கவில்லை. ஒரு பரிதாபமான நிலைமையில் பாட்டியானால் திரைகளால் உருவாக்கப்பட்ட வாய்ப்புகளை நம்பி நிற்கும் அவள் சேவைகளில் உள்ள சிக்கல்களை காணவில்லை. அவள் உள்ள இடத்தை கண்டுபிடிக்க நினைத்து மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியும் ஏடி செய்வதற்கு அவர் மேற்கொள்கிறார். ஒரு நாள் அந்த அரக்கனின் எழுத்திலிருந்து தப்பி விடை பெறுவது ஒரு கனவாகவே மாறியுள்ளது. தன் உயிரை தேடி விஜயம் செய்வதற்கு சாப்பாடு இல்லாமல் கடந்து விடுவதை தவிர அவளிடம் நம்பிக்கைதான் இல்லாது போய்விட்டது. ஆனால் அதன் தவிர உயிரின் தலைமக்கள் தடைகளை அமைக்க ஏதாவது ஒரு அடிப்படையில் இருப்பதற்கு தான் செலுத்துகிறது. அவள் வந்த சாதனைகளுக்கு பின் மெல்ல அவளுக்கு கூடுதல் தெளிவை வழங்க முயல்கிறேன். அவள் போராட்டத்தில் வெளியே காணப்படும் போதிலும் மனதிலிருந்து விலக்கலுக்காக ஏதாவது ஒன்று குதிக்க வேண்டியிருந்தது. ஆனால் அந்த அரக்கன் எப்போது எங்கு வந்தால் கண்ணீரில் அவர் அறியாமல் போக விரும்பவில்லை. உருப்படியில் இன்னும் ஒரு தடவும் மேலே கொடுத்தது. ஆனால் மௌனத்தை விட முடியவில்லை. தோல்வியின் தருதில் தூங்கும் பெண் அழிய முதலே அவளின் அச்சத்தை எந்தவிதத்திலும் அழிக்க முடியாது. ஆண்டர்வுட்டில் உள்ள நிஜங்களை புரிந்து கொண்டு எதிர்கொள்கிறான். உடலின் மேல் அவள் அவனின் சிரமத்தின் அடிப்படையில் தனக்கு கட்டுப்பாடு பெறமாட்டாள். ஆனால் மூளையை பற்றிய பயத்தில் அவள் மட்டுமே வரைபடமில்லாமல் தேள். WSGI டெம்ப்ளேட். ஒரு குரங்கு மாமரத்தில் பறித்த பழத்தை சுவந்ததும் ஒருபோதும் மறக்க முடியாத ஒரு யோசனையில் ஆழ்ந்தது. அதன் கொட்டையை நிம்மதி செய்து மண்ணில் போட்டு நானே மரமாக வளர்த்து இஷ்டத்திற்கு பழங்களை சாப்பிடலாம் என்ற எண்ணம் குரங்கினை ஆக்கிரமித்து விட்டது. இதுக்கான முடிவுகள் எப்படி இருக்குங்கா? அந்த குரங்கு மாங்கொட்டையை புதைத்து தண்ணீர் ஊற்ற ஆரம்பித்தது. ஆனால் எவ்வளவு உழைப்பு அவனுக்கு பெற்றதை விட அவனது மனம் மாம்பழம் பறித்து சாப்பிடுவதில் மட்டும் இருந்தது. தினமும் அன்று காலை எழுந்ததும் மரம் முளைத்துள்ளதா என்ற ஆர்வத்தில் மண்ணை தோண்டும் குரங்கை நோடும் அதிர்வெண் குரல். மண்ணில் குவிந்து கிடக்கும் கொட்டை கண்டதும் குரங்கு சேதமாக கூறப்பட்டது. இப்போது அவன் வேனில் வெள்ளம் வருகிறதே தவிர இது ஏன் வரவில்லை என்ற பதில் குரங்கின் மனதில் குழப்பத்தை உண்டாக்கியது. மீண்டும் விசாரித்து புதைத்து நீர் ஊற்றுவதில் குரங்கு தினமும் இருந்தது. ஆனால் பல நாட்களுக்கு பிறகு அளவே இழக்கப்பட்டது கூட அந்த மாமரத்தின் வளர்ச்சி குறித்து குரங்கு எவ்வளவாகவும் கவலைப்படவில்லை. மாமரத்தின் புதையலுக்கு முதன்மையான தர்மிகள் வரும்போது அந்த குரங்கை தவிர்த்து போனது.
ஆனால் உடனே குரங்கின் மனதில் கோபம் எழுந்தது. 3 நாள் சோதனை செய்து பார்த்த பெயாது அதன் ஆகு வெறியால் குரங்கின் மனதில் ஆசிரியரும் இல்லை. சேதி காலம் தேவையானது என்று நினைத்து அதனை காட்டிற்குள் வீசிவிட்டான். அந்த குரங்கின் ஆசை நியாயமானது என்றாலும் அவனின் அவசரம் குரங்கின் வெற்றி பெற அவரால் ஏற்படுத்த முடியவில்லை. எல்லா செயலுக்கும் குறிப்பாய் ஊக்கம் மற்றும் பொறுமை தேவை. கனிவாக இதுவரை எடுத்த முயற்சியில் முடிவுகள் ஏற்பட்டது. இப்போது குரங்குக்கு காத்திருப்பது எப்போது மரம் ஊற்றுவதாக முளைக்கும் என்ற ஊக்கம் மற்றும் அதற்கான பொறுமை அவசியமாகவே இருக்கிறது. தாமதமும் ஒரு முடிவு. உணர்ந்து குரங்கி புதிதாகவே பற்றி கொள்ள முயலும்.